ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேம்ப சேனல். என்ன பார்க்க போகிறோன்னா எக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முட்டை பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் முதல்ல ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்திருக்கேன், ஒரு 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், ஒரு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 3 லவங்கம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அடுத்து நான் ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அது நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். அடுத்து நான் ஒரு 3 பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய், அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஒரு அரைக்கட்டு புதினா எடுத்திருக்கேன். இது நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அடுத்து நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்து அதை நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நான் 4 முட்டை எடுத்திருக்கேன், அதை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம், அதில் ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம முட்டையை கீறிட்டு சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எதுக்கு கீரல் போட்டிருக்கோன்னா இந்த மசாலா முட்டையில் நல்லா இறங்கணும்னு. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், பேன் சூடாகிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன், 4 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது லைட்டாக வறுத்தா போதும். ஸோ இதை எடுத்துக்கோங்க இப்போ செப்பரேட்டாக. இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை போட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சிக்கலாம். இப்போ குக்கர் சூடாகிடுச்சு, நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 2 பட்டை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டுக்கலாம், ஒரு 2 சோம்பு போட்டுக்கலாம், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது நிறைய ஆனியன் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் இப்போ ரா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். அதில் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
இதையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். இந்த முட்டை இதுலேயே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். முட்டையை நம்ம இதிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா விடலாம். இந்த மசாலா எல்லாம் அதில் இறங்கட்டும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. முட்டை உடையாமல் லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. நான் இங்கே 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ரைஸ் கூட ரொம்ப உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம முட்டை பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு நம்ம இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ 2 விசில் விட்டுட்டோம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல் நல்லா வருது. சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.